வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் வாசல் வரை வந்துவிட்டது பேராபத்து. குடும்ப கட்டுப்பாட்டின் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகத்திற்கான தண்டனைதான் இந்த தொகுதி மறுவரைய என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவா குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தொகுதி மறுவரையறை என்பது எம்பிக்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்தவே திட்டம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை என்று கூறுவது தவறு என்றும் திட்டவட்டம். மாநிலங்களுடன் எந்த ஆலோசனையும் செய்யாமல் தொகுதி மறுவரையறை செய்யும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் 1950 மற்றும் 60களில் இருந்த பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வீடியோ மூலம் எச்சரிக்கை. நீங்க இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுப்பது ஏற்புடையதல்ல என அண்ணாமலை கண்டனம். அரசியல் சாசனம் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசும் பேச்சா இது என்றும் கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்படும். மகளிருக்கு மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். வேலையில்லா பட்டதாரிகளின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்றும் ஜே.பி. நட்டா திட்டவட்டம். As I said, we will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam that we are going to do, and the same way the culture, the language and the folk of Tamil will be also encouraged, and we will be giving in all temples. பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு ஆகிய பண்டிகைகளை முன்னிட்டு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம். அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. Highlights of the manifesto is that we will be providing a monthly assistance of 2,000 rupees to all women heads of the households and a one-time sum of 10,000 rupees to every household when we come to power under the AIDMK leadership. We'll be providing 3 LPG cylinders free of cost every year. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஜே.பி. நட்டா. பெண்கள் மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 மானியம், சிறு குறு நிறுவனங்களுக்கு 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். That is why women-led cooperatives, the self-help groups, the MSMEs with interest-free loans up to 50 lakhs will be provided, and manufacturing units will be mandating that 20% of the procurement quota will go to these cooperatives that we are going to do. The same way, we will have 25,000 eligible women to purchase, we will be giving 25,000 to the eligible women to purchase e-scooters. அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை.
காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. முன்னேற்றமே அளவுகோல் எனில் ஒற்றைத்தன்மை மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை புறந்தள்ளுவதுடன் ஒடுக்கப்பட்டோரின் குரலை காக்க நம் உறுதியை வலிமைப்படுத்துவோம். அம்பேத்கர் பிறந்த நாளில் அரசியலமைப்பை காக்கவும் சமத்துவத்தை நிலைநாட்டவும் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. அம்பேத்கரின் சிந்தனைகளும் அரசியல் பார்வையும் இந்திய அரசியலமைப்பின் அடித்தளம். சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் சின்னமாக விளங்கிய அம்பேத்கரின் புகழை போற்றி வணங்குவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தாவேக தலைவர் விஜய் மரியாதை. சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைத்திருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பன்மைத்துவத்தை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜக. தமிழக தலைமை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. வரலாற்றில் இதுவரையில் எந்த ஒரு மாநில தலைமை செயலாளரையும் தேர்தல் ஆணையம் மாற்றியதில்லை. இது அப்பட்டமான ஒரு பாசிச நடவடிக்கையாகும். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை. பாசிச பாஜக அரசு தம் விருப்பம் போல் தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கிறது. தமிழ் மொழி, தமிழக மாணவர்கள், தமிழகத்திற்கான நிதி என அனைத்து பிரச்சினைகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி மௌனியாக இருப்பதாக கனிமொழி விமர்சனம். (2026) சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பில்லை என தெரிந்தும் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் விஜய். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதாக கூறி அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர முயற்சிப்பதாகவும் திருமாவளவன் விமர்சனம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார்? திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையில் கடலூர் வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சியின் போது பிரேமலதா விஜயகாந்த் எழுந்து நிற்காததால் எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தும் எந்த முயற்சியும் பலன் அளிக்காது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்லை. இது மீடியா ஹைப்பு. நான் அவங்கள எழுச்சி நில்லுங்கிறதுக்காக சொல்லலை. முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும், அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். விலையில்லா கல்வி, ஹிந்தி திணிக்காத இருமொழி கொள்கை உள்ளிட்ட கருத்துருகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். கனிமமும் நமதே, விலையில்லாத கல்வியை பெறுவோம், மருத்துவத்தை அடிப்படை உரிமை ஆக்குவோம், மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு பெறுவோம், மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம், தனியார் துறைகளிலும் சமூக நீதியை வென்றெடுப்போம், உழுபவருக்கு நிலம், இருப்பவருக்கு இடம் என்னும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், சிறுபான்மையினரை காத்திட சிறப்பு சட்டம் இயற்ற போராடுவோம். திமுக அரசில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அதிமுகவினர் யாராவது தங்கள் வீட்டுக்குள் வரவில்லை, பயன்பெறவில்லை என சொல்லட்டும் என
என் காதை அறுத்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ஆராசா சவால். அதிமுக அவன் வீட்டுக்கு போங்க, ஸ்டாலின் கொடுத்த ஒரு திட்டமாவது உன் வீட்டுக்கு வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். நீ ஏடிஎம்கே ரெட்டலைக்கு ஓட்டு போடு. ஒண்ணு உரிமைக்காக வரணும் உங்க அம்மாவுக்கு, சரி வரல, வசதி இருக்கு, விடியல் பயணத்தில் பஸ்ஸாவது இருக்கு. பஸ்ஸே இல்லை, தவப்போதுள்ள பிள்ளைங்க 1000 ரூபாய் வாங்கிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு திட்டம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிற ஒரு மனிதரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. வந்தவாசியில் அம்பேத்கர் மாலை அணிவிப்பது தொடர்பாக பாஜக விசிகாவினரிடையே வாக்குவாதம். அதிமுக வேட்பாளருடன் வந்த பாஜக வேட்பாளரை தடுத்து நிறுத்திய விசிகாவினர், இவ்வளவு நாட்கள் வராதவர்கள் தேர்தலுக்கு மட்டும் ஏன் வர வேண்டும் என கேட்டு தகராறு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் புத்தர் நகரில் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக சாலையில் நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். கேவிக்குப்பம் தொகுதியில் நடைபயிற்சியினிடையே கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளியின் வீட்டிற்கு விஜயம் செய்த முதலமைச்சர், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மாதந்தோறும் 1000 என அரசின் திட்டங்களால் பயன்பெறுவதை முதலமைச்சரிடம் கூறி உணர்ச்சி வசப்பட்ட பெண் பயனாளி. திமுகவுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னையில் பரப்புரை. ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக தகவல். வரும் நாட்களில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தமிழகத்தில் பிரச்சாரம். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தெலுங்கானா மற்றும் கர்நாடக முதலமைச்சர்களுக்கும் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தகவல். ஏரியில் மாடுகள் பூட்டி வயலில் உழுதபடி வினோதமான முறையில் வாக்கு சேகரித்த சிவகங்கை தொகுதி திமுக வேட்பாளர் கருணாஸ், நடவு பணியில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பூஜைகள் செய்தபடி வாக்கு சேகரிப்பு. விவசாயத்தால் வளரக்கூடிய ஒரு நாடுதான் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக அமையுங்கிறதா உலகத்தினுடைய அறிஞர்களுடைய கருத்து. அந்த விதத்துல இந்த நல்ல நாள்ல இன்னைக்கு நெல்லு தூவி ஏறு பூட்டி பொன்னேறு பூட்டி முன்னேறும் நம் நாடு. இது தமிழர்களுடைய பண்பாடு. நன்றி எல்லாரும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் என்பவரின் வீட்டில் 122 சவரன் நகை கொள்ளை. நேற்றிரவு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம கும்பல் துணிகர கொள்ளை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,13,760 ரூபாய்க்கும், கிராம் 1 14,220 ரூபாய்க்கும் விற்பனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் மற்றும் விசைப்படகை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். சீர்காழி அருகே குடிநீர் முறையாக வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. குடிநீர் வசதி சரியா இருக்கு. குடிநீர் பாருங்க, தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இதே தண்ணி தான் நாங்க வடிகட்டி எவ்வளவு காலமா குடிக்க முடியும்? அடிப்படையா சொல்ல போனா 10 நாள் தண்ணி கம்ப்ளீட்டா வரல. ஒரு வீட்டுல அடிக்கடிச்சு இருக்கு. அதே அடிக்க வீணாவே இப்படி கைக்கு போட்டாங்க. இது எங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும்? நாங்க எப்படி குடிநீர் குடிக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எல்லா வசதியும் எப்படி எங்களுக்கு எடுத்துப்போம்? அது கண்டிப்பா எங்களுக்கு குடிநீர் வேணும். இதை மாதிரி தண்ணி அப்புறப்படுத்தணும். நல்ல சுத்தமான தண்ணீர் எங்களுக்கு வேணும். ரெகுலரா எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அடிப்படை வசதியான தண்ணீர் அவசியம் எங்களுக்கு தேவை. சித்திரை விஷு மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். முருகபெருமானுக்கு 1008 பால்குடம் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் மனமுருகி வழிபாடு.
சித்திரை திருநாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா வழிபாடு. கோயில் நிர்வாகம் சார்பில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் புகைப்படம் வழங்கி மரியாதை. திருச்சி சமயபுரம் அம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டு தரிசனம். தமிழ் புத்தாண்டையொட்டி வடபழனி முருகன் கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ததுடன் தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெற வேண்டி புது கணக்கு தொடங்கி வழிபாடு. சித்திரை விஷுவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் குவிந்த பக்தர்கள். தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பாபநாசநாதரை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்ட பக்தர்கள். வாங்க